வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஐகோ 15 ரிலீஸ் ஆயிருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து 2 கலர் இருக்குது, டார்க் நைட், ட்ரியம் சில்வர். ஸோ இந்த 2 கலர் ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 826GB மாடலும் அதில் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது ரிலீஸ் ஆனதுமே நிறைய பேருக்கு என்ன தோணிருக்கோன்னா, அதான் ஆல்ரெடி ஒன் ப்ளஸில் 15 இருக்கு, இப்போ ஐகோ 15 ஒன் ப்ளஸ் 15 அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த தருணத்தில் அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன் ப்ளஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஸ் வேரியன்ட் இருக்கு இல்லையா, பட் ஒன் ப்ளஸில் பேஸ் வேரியன்ட் வந்து 12/256, உங்களுக்கு 12/256, 12/512 ரெண்டு மாடல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து 8/256 இருக்குது. ஸோ 8/256 உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வருது அப்படின்னு பார்த்தா 44,999 வருது. சரி, பெனிஃபிட் என்ன தெரியுமாங்க, அந்த ஐக்கு 1E பட்ஸ் கிடைக்குங்க, சரியா? அப்புறம் ஒரு 4,000 ரூபா மதிப்புக்கான கார்டு ஆஃபர் கிடைக்குங்க இப்போதைக்கு வாங்கினா. ஸோ 41,000 ரூபாய்க்கு 8/256 வாங்க முடியுங்க. இப்போ உங்களில் எவ்வளோ பேருக்கு கேமிங் ரிலேட்டடாக ஒரு ஃபோன் தேவை, அதுவும் என் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி அண்டர் 45K அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்குது ஐக்கு 15. இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த டிவைஸ் வந்து இப்போ ப்ரைஸ் செய்யப்பட்டிருக்க இந்த நேரத்தில், அதாவது 44,999 வித்தவுட் எனி ஆஃபர் அப்படின்னு ப்ரைஸ் செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில், நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து 15R அதை நம்ம கார்டு ஆஃபரோட சேர்த்து 45 இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஃபோன் என்னன்னு பார்த்தா 52, அதாவது 51,999க்கு போயிடுச்சு. இதில் ஒரே ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, இதில் வந்து உங்களுக்கு 8/256 இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு 12/256 தான் இருக்கும். ஸோ அப்போ இவங்களோட 12/256 இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன், கிளிக் பண்ணால் 47,999ங்க. அப்போது இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 4,000 ரூபா குறையும் கார்டு ஆஃபரில். சரி, ப்ரீ புக் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து ஐக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த 2 ஃபோனுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா எதை சொல்கிறேன்னா, ஐக்கு 15 ஒன் ப்ளஸ்க்கும் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட் ஆஸ்பெக்டில் பார்த்தா வெயிட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ஒன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்குது. ஏன்னா 213 இல்லாட்டி 219 கிராம்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பேஸ்ட் அந்த பேக்கு, அந்த மெட்டீரியல், அந்த கலர் இதுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து 202 இல்லாட்டி 206ன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே வந்து 1 பில்லியன் கலரு, PWM டிம்மிங்கு. உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஐக்கூவில் வந்து 5000 வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்கிறாங்க. பட் இந்த பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிற ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா பிராண்ட்லையுமே அது வந்து இன்க்ளூடிங் சாம்சங், ஆப்பிள், கூகுள் எல்லாருமே பீக் பிரைட்னஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஏதோ ஒரு HDR கண்டென்ட் ப்ளே பண்ணும்போது ஏதோ ஒரு பிக்சல் எங்கேயோ தனியாக உட்காந்து கூவுனா உண்டு. மற்றபடி வந்து நீங்கள் வெளியில் கொண்டு போகும்போதெல்லாம் வந்து ஹை பிரைட்னஸ் மோட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து சாத்தியமாகுமே தவிர, நீங்கள் வெயிலில் கொண்டு போகும்போதெல்லாம் அந்த பீக் பிரைட்னஸ்லாம் எட்டி பார்க்காது. ஓகே, சரி. ஆனால் பீக் பிரைட்னஸ் வந்து 5000 நிட்ஸ் எதில் இருக்குன்னா ஐக்கூல இருக்குது. உங்களுக்கு ஒன் ப்ளஸில் வந்து 3600 நிட்ஸ் வரைக்கும் போகுது பீக் பிரைட்னஸ். ஸோ இது ஒன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் ஐக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிளண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் மாதிரி. எப்படின்னா 6.3 இன்ச் தான் இப்போ நியூ ஸ்மால் ஃபோன் இல்லையா, காம்பேக்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே 6.3, 6.31 இன்ச் இதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது வந்து 6.59 இன்ச்சு, கரெக்டாக ரெண்டுத்துக்கு நடுவில். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் வந்து 6.83 இன்ச்சு. ஸோ யாராவது மீடியா கன்சம்ஷன் அண்ட் கேமிங் ஆஸ்பெக்டில் வரும்போது எனக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வேணும் நடம் பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஆப்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ரெஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு தெரியும். ஒன் ப்ளஸ் வந்து 165 ஹெர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஐக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து 144 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இதனாலலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லாட்டி டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம அப்படியே டே நைட் டிஃப்ரென்ஸ் பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெருசாக எதுவும் இருக்க போகிறது இல்லைங்கிறது தான் எதார்த்தம். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க, இந்த 6.59 இன்ச்சை பார்த்ததுமே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான டிஸ்பிளே சைஸ் அண்ட் டைமென்ஷன் நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசித்தேன். வேறு எதுவும் இல்லை, ஃபைண்ட் எக்ஸைட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபோன் பார்த்துருப்போம் தெரியுமா, அதையும் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா, ஓ அந்த டிஸ்பிளே தான் இங்கே வந்துருக்குதா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல். ஓகே, 4 வருஷம் அப்டேட், 5 வருஷம் அப்டேட்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பயம் தான் அதிகமாக வருது. சரி, இதில் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் உங்களுக்கு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்பா ஒரே வேர் ஹவுஸ்லேருந்து தான் போய் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க போல். 50 மெகா பிக்சலுக்கு f1.8 அப்பர்ச்சர் வேல்யூவோட 1/1.56 இன்ச் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே அந்த பிரைமரி சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 8MP அல்ட்ரா வைட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் கேமரா தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் பெரும்பாலும் எல்லாருமே இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 4K கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து 4K எதிர்பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்து கேஷுவலான விஷயம். ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் 6ன்னு சொல்லுவாங்க, ஒய்ஃபை இது எல்லாமே அந்த ஜிபிஎஸ் ரிலேட்டட் நேவிக்கு இது எல்லாமே சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் ப்ராசரில் எல்லாமே ஐடென்டிக்கலாக தானே இருந்தாகணும். இந்த யூஎஸ்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75,000க்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஃபோன்ஸில் கூட USB 3.2க்கு பதில் USB 2 தான் இருக்குது. அண்ட் இந்த 2 ஃபோன்லையும் USB 2 தான். ஸோ அந்த ஃபோன்ஸ்லேயே அப்படி இருக்கிறனால இதில் கேள்வி கேட்க முடியலன்னு வச்சுப்போமே. அண்ட் இதில் 2த்துலேயுமே வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆப்டிக்கோட அல்ட்ராசானிக் ரொம்பவே குவிக்காக இருக்குது. அண்ட் அதே சமயம் இந்த டெம்பர் கிளாஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கடைசியாக ஃபைனல் ஹைலைட் என்ன அப்படின்னா பேட்டரி சைஸுங்க. ஏன்னா 2 ஃபோனுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ஒன் ப்ளஸில் வந்து 7400 mAh, ஐக்கூல வந்து 7600 mAh.
ஐக்கூல வந்து உங்களுக்கு 100 வாட் சார்ஜிங் இருக்கும், ஒன் பிளஸ்ல வந்து 80 வாட் சார்ஜிங் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ஃபார் ஷோர் இது மட்டும் இல்லைங்க, ஐக்கூல கேமிங் சிப்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ Q2 சிப்பும் இருக்கும். ஸோ கேமிங் கன்சிஸ்டன்சி அப்படின்னு யோசிச்சா, கேமிங்காக ஒரு சில ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கக்கூடிய ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த இடத்துலலாம் ஐக்கூ கொஞ்சம் ஸ்கோர் பண்ண தான் செய்யும். ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, முன்னால நமக்கு இந்த 45,000 அப்படிங்கிற பட்ஜெட்டில் வரக்கூடிய டிவைசஸ் எல்லாமே பெரும்பாலும் LTPOவாக இருக்கும். அண்ட் இப்போலாம் வந்து அந்த மாதிரியான டிவைசஸ் நம்ம பார்க்கறது அரிதான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நிறைய ஃபோன்ஸ் வந்து LTPSஆ தான் இருக்கு. ஸோ இதுவும் அப்படிதான். ஸோ இதனால வந்து ப்ரோ அப்போ இது பிரச்சனையா ப்ரோ, அப்போ LTPSஆ இருந்தால் நான் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீல் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் ரொம்பலாம் இருக்க போகிறது இல்லை. பட் LTPOவாக இருந்தால் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வைக்கும்போது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டோட அட்வான்டேஜ் ப்ளஸ் லோ பவர் மோடுக்குள்ளார அந்த டிஸ்பிளே போக முடியுங்கிற அந்த அட்வான்டேஜை மட்டும் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி மாறுது. அண்ட் பெரும்பாலும் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எதனால இப்படி வந்து தைரியமாக மூவ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதை LTPSக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாரும் தான் 7600 mAh 8000 mAh 10,000 mAh கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சாலும் கூட உங்களுக்கு ஐடியல் ரேஞ்ச் ரொம்ப கொடூரமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து இப்போ மொத்தம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதாவது மொத்தம் ஐக்கூ 15R OnePlus 15R நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அண்ட் என்ன ரீசனுக்காக நீங்கள் OnePlus சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஸ்பெக்ஷீட் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் சரி, ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஐக்கூ கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதை புரிஞ்சுட்டு செயல்படுங்க, நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. அப்போது இதுலேயும் வந்து ஒரு 3000 ரூபா அந்த மாதிரி ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிடுமோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஐக்கூ நியோ 10, அதெல்லாம் ஆஃபர் டைமில் ஐக்கூ நியோ 10 8s Gen 4ஓட உள்ளக்கூடிய அந்த ஃபோனு உங்களுக்கு 30,000 ரூபாய் கிடச்சிருக்கும் பேஸ் மாடல். ஆனால் இப்போ பாருங்களேன் எல்லாமே 35 அபோவுக்கு போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு வேலை ஃபியூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்க்கும்போது பேசாமல் ஃபோன் லான்ச் பண்ணும்போதே ஒரு 2.5 லட்சம் 4 லட்சம் அப்படி லான்ச் பண்ணாங்கன்னு வைங்களேன், நம்மளும் ஃபோன் வாங்குற அந்த ஐடியாவே விட்டு விலகி போயிடுவோம்ல. இனிமேல் ஃபோனுங்கிறது எதுக்கு நமக்கு, பரவாயில்ல வீட்டில் லேண்ட்லைன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போனால் நம்ம டெய்லி வந்து என்ன ஃபோன் வருது, இல்லாட்டி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இல்லாட்டி இந்த வாரம் என்ன வரப்போகுது, அந்த கியூரியாசிட்டி வந்து அப்படியே கில் ஆகிடும்ல. நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா, கம்ப்ளீட்டாக நம்ம அதை விட்டு வேற எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஏதாவது பொழப்ப பார்க்க போகலாம். ஸோ அது வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்களேன். எல்லா பிராண்டையும் தான் சொல்கிறேன், நாட் ஓன்லி தீஸ் போத், ஆல் பிராண்ட்ஸ், அமெரிக்கன்ஸ், கொரியன்ஸ், சைனீஸ் எல்லாரும் வாங்க. இது வேற சும்மா டார்ச்சராக இருக்குங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஐ ஃபவுண்ட் அதுன்னு கான்க்ரீட் எவிடன்ஸ் சோர்ஸு, ரிலேபிள் சோர்ஸு, பயங்கரமான சோர்ஸு, OnePlus வந்து கடையை சாத்திட்டு போகிறாங்க, OnePlus இனிமேல் வந்து ஃபோன்ஸ் விற்க மாட்டாங்க, OnePlus அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்வீட் ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. இது என்ன கணக்குனே தெரியல. இந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் பெரிய டார்ச்சராக இருக்குங்க. சரி, OnePlus வந்து இப்படி காலி பண்ணிட்டு போகிறான், கடையை காலி பண்ண போகிறான் அப்படின்னு இவங்க சொல்லும் போது எவிடன்ஸ் வந்து ப்ராப்பராக யார்கிட்டயுமே இந்த வார்த்தை தான் ட்ரஸ்ட் மீ ப்ரோ மாதிரி தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஒரு ரிலேபிள் சோர்ஸ் கிட்டேருந்து எனக்கு கிடச்சிது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் சைனா இவங்க வந்து பயங்கரமான ஒரு பிஆராக இருந்தாங்க, அவங்க கிட்டேருந்து கிடச்சிது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்களே தவிர யார் அந்த சோர்ஸ் எதுவுமே வந்து தெளிவாக தெரியாது. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் திரும்ப இதே தான் சொல்லிட்டு தெரியுறாங்க, OnePlus வந்து கடையை சாத்த போகிறான், OnePlus வந்து கடையை சாத்த போகிறான். பட் அவனை கேட்டால் அவனே வந்து என்ன சொல்கிறான்னா, ஐயா நாங்கள் எதுவும் சாத்துற மாதிரி இல்லைன்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம், இவ்வளோ டிவைஸ் ரிலேட்டடான ஒர்க்கு எல்லாத்தையும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எம்ப்ளாயிஸ்லேருந்து எல்லாரும் இங்கே இருக்கும்போது சாலிடாக வந்து எந்த பிராண்டுமே வந்து ஆமாங்க நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறது கிடையாது. அப்படியே க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் கூட அதை ரிவீல் பண்ண மாட்டாங்கிறத எதார்த்தம்னு வச்சுக்கோங்களேன். எல்ஜி வந்து கம்ப்ளீட்டாக அவங்க முடிவுக்கே வந்துட்டாங்க, முடிஞ்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்போ எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட ஆப்ரேஷன்ஸை ஃபுல்லாக நிறுத்துகிறோம், ஆனால் சர்வீஸ் பண்ணுவோம், இத்தனை வருஷத்துக்கு பார்ட்ஸு சர்வீஸ் இதெல்லாம் பண்ணுவோம், சாஃப்ட்வேர் சப்போர்ட் நாங்கள் ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து எல்ஜி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணும்போது, ஷட் டவுன் பண்ணும்போது. பட் தெரிலங்க இது ஒன்றா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவோவில் வந்து X300 அல்ட்ரா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இப்போ ஒரு லீக் வந்திருக்குங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெலிகன்வெர்ட்டர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நிஜமாவே சூப்பராக இருக்குது, செம்ம பிரில்லியன்ட். ஏன்னா 200mm ஃபோட்டோ வந்து அசால்ட் பண்ண முடியுது, செம்ம ஆப்டிக் குவாலிட்டியில் எடுக்க முடியும். ஏன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ஆப்டிக் ஆக்சசரி இல்லையா. இப்போ 400mm மாடியூல் ஒன்று இருக்குங்கிறாங்க. அப்போ ஒரு 400mm எக்ஸ்டர்னல் லென்ஸு, ஒரு 200mm எக்ஸ்டர்னல் லென்ஸு. அப்போ எனக்கு எப்படி ஆயிடுதுன்னா, நார்மலாகவே இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ஹைக் ஆகிடுச்சு, ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. இதில் வேறு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 அல்ட்ராவும், எது X9 அல்ட்ராவும் சரி, X300 அல்ட்ராவும் சரி, குளோபலில் டெபியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் எங்கே இருக்க போதுன்னே தெரியல. இதை தாண்டி இந்த டெலிகன்வெர்ட்டர் ரெண்டுத்தையும் வாங்கணும் அப்படின்னு நினச்சா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, ப்ரோ என்ன ப்ரோ இது இவ்வளோ தூரம் கேமரான்னு சொல்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்த்தா எங்கேயோ போயிடுது, இதுக்கு பேசாமல் டெடிகேட்டட் கேமராவே வாங்கிடலாமேன்னு கூட சொல்லியிருப்பாரு. நாங்களும் கூட ஒரு சில வீடியோஸில் ஒரு சில கமெண்ட்ஸில் கூட ஆன்சர் என்ன சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, 80,000 ரூபாய் கேமரா ஃபோன் சொல்லுங்கன்னு சொன்னால், அப்டேட்டே பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கையெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல. பட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பெரும்பாலும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நம்ம தலைக்கு பூரா கீழே விழுந்துருது அப்படிங்கிறனால எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைங்க, டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது பச்சையாக தெரிஞ்சதுனால, அப்புறம் எதுக்கு 80,000 ரூபா கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கி அந்த ஃபோனுக்கு ஒரு 20,000 ரூபா கொடுத்து ஆக்சசரி வாங்கி, அதுக்கு பெட்டர் 30,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வாங்கிவிட்டு அதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு 4 லென்ஸ் கன்வெர்ட்டர்லாம் வச்சிருக்கேன், சின்ன லென்ஸ்லாம் வச்சு மாட்டி நம்ம மேக்ரோவோ இல்லாட்டி ஃபிஷ் ஐயோ அல்ட்ரா வைடோ எல்லாம் எடுக்கலாம். ஏன் 10,000 ரூபாய்க்குலாம் கூட டெலிகன்வெர்ட்டர்
அந்த செட்டப் இருக்கு இல்லையா, 10,000 20,000 ரூபாய்க்கு ஆல்ரெடி இருக்குங்க. உங்களுக்கு ஐஃபோன் 6s டேஸ்லேயே கூட ஐஃபோனுக்கு வந்து கிளிப்பு போட்டு பின்னாடி மாட்டி அதில் வந்து நீங்கள் ஜூம்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஆக்சசரி நம்ம எப்போனாலும் நினச்சா வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆக்சசரியை வந்து நீங்கள் ஒரு 30,000 ரூபா ஃபோனில் மாட்டினாலும் கூட உங்களுக்கு ரிசல்ட் பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பேசாமல் அதே பண்ணிட்டு போயிடலாம் போல. இல்லாட்டி ஒரு டெடிகேட்டட் கேமரா ஒரு 50,000 60,000 கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கு அதுக்கு ஏதாவது புதுசான ஒரு லென்ஸ் செட்டப் கூட வாங்கிட்டு போயிடலாம் போல. லென்ஸ் கிட்ட அப்படியே வைடன் பண்ணிட்டே போகலாம். மேக்ரோ எடுக்கிறதுக்கு ஒரு லென்ஸ், அண்டர் வாட்டருக்கு வந்து ஒரு செட்டப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு கேமராவுக்கு டெடிகேட்டடாக பண்ணிட்டு போயிடலாம் போல. ஏன்னா அந்த கேமரா அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு கொஞ்சம் நிம்மதியாக யூஸ் பண்ணலாம் இல்லையா. இந்த அளவுக்கு கொஞ்சம் கடியாக தான் போய்கிட்டு இருக்கு. சரி, ஸோ இது ஒரு பக்கமா. அடுத்து இது வேற ப்ரீ புக் ஸ்டார்ட் ஆக போதாங்க. Mi Pad 8 ஒரு பக்கம் ப்ரீ புக் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் 17 Xiaomi 17 சீரிஸ் வந்து குளோபல் லான்ச்சு MWCயில் 28ஆம் தேதி லான்ச் ஆகுது இல்லையா. உங்களுக்கு ப்ரீ புக்கிங் ப்ரீ ரிசர்வ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு பக்கம் ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ, சாம்சங்கோட ஏ சீரிஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ ரெட்மியோட என்ட்ரி லெவல் ஃபோன்ஸு, இல்லாட்டி ரியல்மியோட என்ட்ரி லெவலு, இல்லாட்டி இன்ஃபினிக்ஸோட என்ட்ரி லெவல் ஃபோன்ஸு, இதெல்லாம் பற்றி நம்ம பேசும்போது கூட சொல்லியிருப்போம். இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் வியூயிங் ஆங்கிள் ஒரு மாதிரி இருக்கும், லைட்டாக கலர் ஷிஃப்ட் ஆகும். அப்படி இல்லைனா வியூயிங் ஆங்கிளே கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது எல்லாமே எல்சிடி பேஸ்டு ஃபோன்ஸு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு இருக்கும். இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பையன் என்ன சொல்கிறான், ப்ரைவசி டிஸ்பிளேலாம் எனக்கு எப்போ இருந்தோ என்னோட பட்ஜெட் இந்த பட்ஜெட் ஃபோன்ஸில் இருந்தது, நீ என்ன அதை கொண்டு வந்து S26 அல்ட்ராவில் வைக்கிற அப்படின்னு கேட்டால் இவனுங்கெல்லாம் வந்து டெக் எந்தூசியாஸ்ட்னு வேறு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியும் SRK வந்து இதுக்கு ரிலேட்டடான டேட்டாவை அட்டாச் பண்ணுவான். ஒரே சிரிப்பாக இருக்கும்னா பாருங்களேன். இப்படிலாம் உட்காந்துட்டு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா பரவாயில்ல. இன்னொன்று என்னென்னா, சாம்சங்கோட சென்சார் சைஸை ஒரு பையன் வந்து கிராஃபிக்கலாக சும்மா இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம். அதாவது காம்படிஷனில் இருக்கிற எல்லாரோட 3Xம் எந்த அளவுக்கு பெரிய சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவனுங்க இன்னும் இத்து போனவனுங்க 1/3.94 அப்படிங்கிறது வந்து கோளாறான ஒரு சென்சார் தான் வச்சுக்கோங்களேன். இவ்வளோ சின்ன சென்சாராக வச்சுக்கிட்டு இன்னும் இவங்க வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே 200 MP இருந்தாலும் கூட அப்பர்ச்சர் வேல்யூவில் நாங்கள் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுனால உங்களுக்கு வந்து மோர் லைட் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சின்ன சின்ன சேலஞ்சஸ் அண்ட் சின்ன சின்ன மெடல்ஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம், ட்ராஃபி மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போது அமேஸ்ஃபிட் அவங்களோட ZEP ஆப்பில் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ZEP ஆப்பில் உங்களுக்கு இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட் மெடல்ஸ் இதெல்லாம் வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் ரன்னிங் யாராவது பண்ணுறீங்க, சைக்கிளிங் யாராவது பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இவங்க புது சேலஞ்சு, அந்த சேலஞ்சை முடிச்சிங்கன்னா ஒரு மெடல், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க சரியா. இதெல்லாமும் ஒர்த்துங்க. ஏன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து எப்பயுமே ஒர்த்தான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இதையும் உங்ககிட்ட வந்து நோட் பண்ணலாம், அது இதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான். அண்டு வேறு ஏதாவது ஒரு சில உருப்படியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியுமோ. என்னமோ நியூஸ் சேனல் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ல, பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டு இனிமேல் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் தள்ளி விடலாம் போலையே. என்ன SRK பண்ணிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. ஓகேங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி.